ஐ வாஸ் சமநாத். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் 227 பாயிண்ட். ஸோ இப்போல்லாம் வந்து ஒரு 200 பாயிண்ட்லாம் டவுன் ஆச்சுனாக்கா சாதாரணமாகிருச்சு. அந்த அளவுக்கு போட்டு அடியாத மாதிரி பழகி ஓடிடுச்சு நமக்கு. அந்த மார்க்கெட் வந்து ஒரு 350 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஒரு சாதாரணம் அப்படின்ற மாதிரி வந்து கீழே விழுந்தா அப்படின்ற மாதிரி பழகி விட்டுருச்சு. அதனால பெரிய லெவல்லேருந்து ஒரு ஷாக்கிங்கெல்லாம் இல்லை. ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்து அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து கிட்டத்தட்ட 120 போயிட்டு 80 வந்தது. இப்போ எகெயின் வந்து நியரிங் 100 அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட தாக்கம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எனது ரொம்ப வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நியூஸ் வந்துட்டு என்எஸ்சி ஐபிஓ. ஸோ அது விரைவில் வந்து வரும். அதோட டீட்டெயில் என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டேஷன் எடுக்கிற புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தலைமையான வேண்டுகோள், ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட், ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்எஸ்சி பார்த்தலாம். ஸோ என்எஸ்சிக்கு வந்து ஒரு மெகா ஐ திங்க் 23 crores ஐபிஓ, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஓ இது. ஸோ இது இவ்வளோ பெரிய ஐபிஓ வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து 1-2 மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்லாம் பார்த்தாது. ஸோ என்எஸ்சி என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 20 மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நியூஸு. பட் எப்போது வந்து அது டேட்ன்றது கன்ஃபார்மாக வரல. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, ஜெனரலி ஒரு ஐபிஓவில் வந்துட்டு 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஒரு புது ஷேர்ஸ் கிரியேட் பண்ணி விடுறது இருக்கும். கூடவே சம்டைம் வந்து ஆஃபர் ஃபார் சேல் சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து வெளியில் விடுவாங்க. பட் இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஷேரை வந்து வெளியில் வராங்க. ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவில் வந்து நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், யார் இதில் பிக்கஸ்ட் பெனிஃபிஷியரி அப்படின்ற. அந்த வீடியோ வந்து பாருங்கள் நீங்கள். ஐ திங்க் இதோடைய ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 23,000 crores வந்து இதோட ஐபிஓ. ஸோ ஃபர்தராக டீட்டெயில் வந்து நமக்கு வெகு விரைவில் கிடைக்கும். திரும்ப நம்ம வந்து இதை பற்றி அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்குமான டீட்டெயில் பார்க்கும்போது நேற்று வந்து 267 கோடி வந்து அகைன் வந்து எஃப்ஐ செல் பண்ணியிருக்காங்க. டே வந்து 4,900 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. கழுது தேஞ்சிக்க திருமண கதையை என்னால் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதுவும் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது வந்துட்டு எகெயின் மார்க்கெட் நல்லாவே கீழே வந்துச்சு அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு கீழே போகுன்றது நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோஃபார் இந்த ஒரு 10 நாளில் மட்டும் வந்து 39,000 கோடி வந்து எஃப்ஐஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 53,000 கோடி வந்து பை பண்ணி வந்து முட்டு கொடுக்க முடியல. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இன்றைக்கி வந்து எகெயின் பார்த்திங்கனாக்கா ஆயில் சொன்னேன் இல்லையா, ஆயில் வந்து எகெயின் ஒரு நியரிங் $100 அப்படின்ட்டு. ஸோ இதனால் பார்த்திங்கனாக்கா எல்லா ஏஷியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது. பட் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னாக்கா, ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1% டவுனில் இருக்குது. நம்மளது கிட்டத்தட்ட 1% வந்து டவுனில் இருக்குது. ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டு 1.31% டவுனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆறுதலான விஷயம். நம்ம இது மட்டுமே இல்லை அப்படின்ட்டு. நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு அப்படி மற்றவங்க கஷ்டப்படுங்கும்போது ஓகே, கஷ்டம் எனக்கு மட்டுமே வரலாம், அவனுக்கு வந்திருக்குன்றதுல ஒரு இதில் ஒரு திருப்தி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்ம திருப்தி பட்டுக்கலாம். அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் பார்த்தோன்னா அதுவும் எல்லாமே வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்தியை திருப்தி பட்டுக்கலாம். நமக்கு மட்டுமா கஷ்டம், எல்லாருக்கும் தான், நமக்கு எல்லாருக்கும் வந்தது தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ரைட், சரி. இன்றைக்கி வீடியோ மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 227 பாயிண்ட் மைனஸு. லார்ஜ் கேப் வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட், ஜஸ்ட் 0.5% பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டு, 200 பாயிண்ட் எடுத்துக்கலாம். மிட் கேப் வந்து 48 பாயிண்ட் மைனஸ், ஸ்மால் கேப் 60 பாயிண்ட், மைக்ரோ கேப் 62 பாயிண்ட் வந்து மைனஸ். பட் எனிவே இது ஸ்டில் வந்து ஒரு நெகட்டிவ்லி ஒரு ஆறுதலான விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து இது விழலை அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயம். பட் விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.74% வந்து எகைன் இன்றைக்கி ஏறி இருக்குது, 21.43 இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமான இதுன்னு சொல்லலாம். ஸ்டேஜ் 21 ரொம்ப ஜாஸ்தி. இது எப்போயுமே ஒரு பையருக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 லெஸ் தென் 16 வந்து நல்ல ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். பட் மோர் தென் 16 வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரைட், ஸோ செக்டரல் வைஸ் பார்க்கலாம். ஸோ செக்டரல் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனர்ஜி செக்டார் 1.93,
தென் ஆயில் அண்ட் கேஸ் வந்து 0.5 சொல்லலாம். தென் மெட்டல் வந்துட்டு 0.35. ஸோ மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவ். சிக்னிஃபிகன்ட் நெகட்டிவ் அப்படின்னாக்கா ஆட்டோ 3.19%. அது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா பேங்க் மோர் தென் 1%, ரியாலிட்டி அண்ட் எஃப்எம்சிஜி மோர் தென் 1% வந்து டவுனில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது செக்டார்லேருந்து மாற்றி மாற்றி வந்து ரெட்டில் இருக்குது. அப்படி க்ரீனில் வந்தால் கூட மார்ஜினலாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து எல்லா செக்டாருமே வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் இருக்குது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இதெல்லாமே சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்துட்டு எகெயின் நல்லாவே வந்து ஓப்பனிங்கில் கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட வந்து இன்ட்ராடேயில் வந்து நல்லாவே கீழே போயிருந்தது. ஸோ பெரிய அளவுக்கு ரெக்கவரி இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெய்ல் வந்து பெரிய டெய்லெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது கிளியர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த வீக்லியில் வச்சு நான் காட்டினேன். நான் 22,000 தான் அடுத்த சப்போர்ட் அப்படின்றது. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 22 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு நடுவில் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் என்னால் ஒரு ஸ்ட்ராங்காக என்னால் பார்க்க முடியல. அதுக்கு நடுவில் எங்கே ஏதாவது முட்டை வந்து அது மேலே போச்சுன்னா சந்தோஷம். இல்லைனாக்கா 22 வந்து நிதர்சனம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சார்ட் நமக்கு சொல்லுது. பார்க்கலாம் மற்றது எப்படி இருக்குது அப்படின்றத. தென் பேங்க் பார்க்கலாம். ஸோ பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் அதுவும் கிராஜுவலாக கீழே வந்துட்டு தான் இருக்குது. எந்த விதத்துலேயும் வந்து எங்கேயுமே முட்டு எடுக்கலை, சப்போர்ட் எடுக்கலை. 54 தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சப்போர்ட். தென் ஐடி. ஸோ ஐடி வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தால் கூட வந்து பெரிய அளவில் வந்து நம்ம பேங்க் மாதிரியோ நிஃப்டி மாதிரியோ விளையாடல. ஒரு என்ன சொல்கிறது, அடக்கி வாசிக்கிற மாதிரி வந்து லைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆறுதலான விஷயம். பேங்க் மாதிரியே வந்து இல்லாட்டி மற்ற செக்டர் மாதிரி எதுவும் விழுந்திருந்ததுனாக்கா இப்போ இந்த டைமில் எகெயின் வந்து ரொம்ப சிவியராக இருந்திருக்கும். ஸோ இது செகண்ட் ஹையஸ்ட்டு வெயிட்டேஜ் இருக்கிற செக்டார் நிஃப்டியில். ஸோ அந்த வகையில் வந்து இது கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, முட்டை கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 27 தான். 27,750 வந்து அடுத்த ரேஞ்சாக இருக்கும். 27 நம்ம அடுத்து சப்போர்ட்டிங் பார்க்க முடியும். ரைட். ஸோ கவனமாக இருங்க. அந்தளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தென் ஸ்மால் கேப் பார்க்கலாம். ஸோ ஸ்மால் கேப் வந்து 15,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ராடேயில் வந்து கிட்டத்தட்ட அந்த வந்து டச் பண்ணிவிட்டு எகெயின் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பிகினிங்லேயே பார்த்தோம். ப்ராட் மார்க்கெட் பார்க்கும்போது ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்து பெரிய அளவில் இல்லை. அது நல்லாவே வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்குது அப்படின்ட்டு. அடிக்கடியிலையும் வந்து கொஞ்சம் ஹெவியாக அடித்தா கூட வந்து தாக்கு பிடிக்குதுன்ற மாதிரி தான் இது காட்டுது. பார்ப்போம். இந்த 15 பிரேக் வச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹெவி ஃபால் இதுலேயும் இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பெரிய மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று டவ் வந்து 289 பாயிண்ட் மைனஸ், S&P 500 வந்து 5 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து ப்ளஸ் 19 பாயிண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து மார்ஜினலாக க்ளோஸ் டு ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். டவ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 0.61% வந்து டவுன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த மார்க்கெட் தாக்கு பிடிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் 48க்கு மேலே பண்ணால் தான் வந்து ஒரு ரெக்கவரி பார்க்க முடியும். இல்லைனாக்கா வந்து எகைன் ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் வந்தால் கூட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறதுனாக்கா டவுக்கு 45,750. ஸோ கீழே வரதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இது வந்து கீழே வர ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா நம்ம நிஃப்டி வந்து 22,000 அப்படின்றது யாராலையும் வந்து தடுக்க முடியாது, கீழே விழும். தென் S&P 500 பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அதே தான். ஸோ 6,800 நல்ல ஒரு ஸ்ட்ராங் இப்போ ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு முடியலனாக்க நேராக 6,600 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட். தென் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் நம்ம நிஃப்டி ஐடி மாதிரியே வந்து முட்டு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. 22,200 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. கேஷில் உட்காந்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.